1980, 90களில் இவர் நடிக்காத திரைப்படங்களே இருக்காது. எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த அளவிற்கு எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நெருங்கிய தோழர். அதனாலேயே விஜயகாந்த் அவர்கள் நடித்த பழங்கால சிகப்பு மல்லி படத்திலிருந்து அத்தனை படங்களிலும் சந்திரசேகரும் நடித்திருப்பார். இன்றும் அவர்கள் நட்பை பற்றி பேசக்கூடியவர். கதாநாயகன், குணச்சித்திர வேடங்கள் என கலக்கியவர். மாபெரும் நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வாகைக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தார். அதனாலேயே வாகை என பெயரை சேர்த்து வாகை சந்திரசேகர் என மாற்றிக்கொண்டார். இவர் மேடை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் என 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடிப்பு துறையில் பயணித்து வருகின்றார். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் உள்ளார். 1980களில் பல திரைப்படங்களில் முன்னணி நடிகராகவும் துணை வேடங்களிலும் நடித்தார். நண்பா நண்பா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்தது. தேசிய திரைப்பட விருதையும் வென்றார். இவர் நடித்து அந்த கதாபாத்திரம் மக்களிடம் பெரிதாக பேசப்பட்டதை பல திரைப்படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். பாரதிராஜா அவர்கள் நடித்த ஈரநிலம் திரைப்படத்தில் பாரதிராஜா கதாநாயகனாக நடித்திருப்பார். அந்த ஊரில் கிராமத்து படிக்காத இளைஞராக சந்திரசேகர் நடித்திருப்பார். தரத்தை கையில் வைத்துக்கொண்டு முயல் வேட்டைக்கு செல்லும் இளைஞராக நடித்திருப்பார். அந்த படத்தோட கிளைமாக்ஸ் சந்திரசேகர் தான் முடித்து வைப்பார். ஏனென்றால் படத்தின் கதாநாயகன் பாரதிராஜாவும் கதாநாயகியும் சேரும் அந்த காட்சியில் பாரதிராஜாவே தரத்தால் முதுகிலிருந்து குத்தி விடுவார். பாரதிராஜா இறந்து விடுவார். காதலர்கள் பிரிந்து விடுவார்கள். இந்த மாதிரியான கிளைமாக்ஸ் காட்சியில் அவர் நடித்திருந்தார். படம் முழுவதும் படிக்காத இளைஞனாக கையில் தரத்தோடு அலையும் முயல் வேட்டைக்காரனாக நடித்திருப்பார். இந்த கதாபாத்திரம் இதுவரை தமிழ் சினிமாவில் யாரும் நடித்திராத ஒரு கதாபாத்திரமாகும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை பாரதிராஜா படத்தில் இவர் நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரம் மக்களிடம் பெரும் பாராட்டுதையும் புகழையும் பெற்றது. அதன் பிறகு சிவப்பு மல்லி என்ற திரைப்படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் நண்பராக, கம்யூனிஸ்ட் கட்சி தோழராக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்திலும் அவரின் நடிப்பு பாராட்டப்பட்டது. இவ்வாறு பல திரைப்படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இதேபோன்று ஊமை விழிகள் திரைப்படத்தில் அவர் பத்திரிகையாளராக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்திலும் அவருக்கு ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் ஏரியாவில் அவர் நடித்த விதமும், ஒரு பொறுப்பான பத்திரிகையாளராக அவர் நடித்த விதமும் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது. இவர் கதாநாயகனாக நடித்த முதல் வசந்தம் திரைப்படத்திலும் இவரது நடிப்பு பாராட்டுதை பெற்றது. தன்னை ஏமாற்றிய பெண்ணை பார்த்து அவர் காதல் தோல்வியில் பாடக்கூடிய ஆறு இது ஆழம் இல்லை, சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா, இந்த பொம்பள மனசு தாயா என்ற பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் இவருக்கு மாபெரும் பாராட்டுதலையும் பெயரையும் வாங்கி கொடுத்து, அவர் அந்த பாடலை பாடியவாறு வரும் காட்சி இன்றும் மெய்சிலுக்க வைக்கும். அதே ஒன்று அந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட்டானது. இன்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் அந்த பாடல் மிகவும் ஹிட்டான பாடலாக இருக்கின்றது. இன்றும் ரசிகர்கள் காதல் தோல்வியில் விழுந்த இளைஞர்கள் ஃபோனில் ரிங்டோனாக அந்த பாடலை பயன்படுத்தி வருகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த பாடல் மூலமும் அவர் புகழ்பெற்று விளங்கினார். ஊமை விழிகள் திரைப்படத்தில் அவர் ஒரு பாடல் பாடியிருப்பார். பாடுவது போன்ற ஒரு காட்சி, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி இங்கு வாழ்வதில்லை நீதி, வாழும் மனித ஜாதி இங்கு வாழ்வதில்லை நீதி என்ற பாடலை பாடியிருப்பார். அந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட்டானது. இவ்வாறு பல திரைப்படங்களில் இவர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் நற்பெயரை பெற்றார். அதேபோன்று பிரபு அவர்கள் கதாநாயகனாக நடித்த மறவன் திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரமும் பெரிதாக பேசப்பட்டது. 1990களில் அந்த மாதிரியான படங்களில் நடித்தார். அதே போன்று அந்த காலகட்டத்தில் சீவலப்பேரி பாண்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிலும்
கதாநாயகனாக நடித்த சீவலப்பேறு பாண்டியாக நடித்த நெப்போலியன் அவர்களுடன் அவர் அடியாளாக துணையாளாக ஒரு கதாபாத்திரம் செய்திருப்பார். அந்த கதாபாத்திரமும் மிகவும் பெரிதாக பேசப்பட்டது. அதே ஒன்று சீமான் அவர்கள் இயக்கிய பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தில் கீதாரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சி அந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடுகின்ற காலத்தில் அந்த காட்சியில் அவர் நடிப்பை பார்த்து கண் கலங்காதவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு அதில் நடித்திருப்பார். அவர் ஆடு மேய்க்கக்கூடிய கீதாரியாக இருப்பார். அவரை பழிவாங்க முடியாத எதிரிகள் வில்லன் குரூப். அவர் ஆடு மேயும் கொல்லையில் தோட்டத்தில் பூச்சி மருந்தை அடித்து விடுவார்கள். சந்திரசேகர் அவர்களை கட்டி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். தன் கண் முன்னாலேயே அத்தனை ஆடுகளும் பூச்சிக்கொல்லும் மருந்து அடித்த அந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்போது அவர் அழுது கொண்டே பேசுவார். கண்ணா கருப்பா, அதை சாப்பிடாதீங்கடா, பூச்சிக்கொல்லும் மருந்து அடிச்சிருக்கிறா அப்படின்னு தன் கண் முன்னாடியே தான் வளர்த்த ஆடுகள் பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு இறக்கப் போகிறது என்பதை அறிந்து அவர் அழுகு அந்த காட்சி அப்போது திரையரங்கில் அத்தனை மக்களையும் கண்கலங்க வைத்தது. சீமான் அவர்கள் இயக்கிய படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தது. அந்த கீதாரி கதாபாத்திரமும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. இவ்வாறு பல திரைப்படங்களில் அவர் நடிப்பு பெரிதும் பாராட்டக்கூடிய நடிப்பாக இருந்தது. அதன் பிறகு அரசியலில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அந்த கட்சிக்காகவும் தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள் என கடுமையாக உழைத்தவர். 2016ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வருகிறார். கட்சி பணியாற்றி வருகின்றார். கலைஞர் அவர்கள் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீதும் அதிக பற்றும் மரியாதையும் வைத்திருப்பவர். இவ்வாறு சினிமாவில் நடித்தது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள், சுவரில்லாத சித்திரங்கள், நிறம் மாறாத பூக்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1980ஆம் ஆண்டு ஒருதலை ராகம், நிழல்கள், கல்லுக்குள் ஈரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1981ஆம் ஆண்டு பாலைவனச்சோலை, சிவப்பு மல்லி, சுமை, ராஜாங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1982ஆம் ஆண்டு அழகிய கண்ணே, அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, தூக்குமேடை, தாய் மூகாம்பியை, எச்சில் இரவுகள், மருமகளே வாழ்க படத்தில் நடித்தார். 1983ஆம் ஆண்டு இனிமை இதோ இதோ திரைப்படத்திலும், 84ஆம் ஆண்டு இங்கேயும் ஒரு கங்கை, தீர்வு என் கையில், புயல் கடந்த பூமி, புதிய சங்கமம், ஊமை ஜனங்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1985ஆம் ஆண்டு நாகம், ராஜகோபுரம், மண்ணுக்கேத்த பொண்ணு, அவள் சுமங்கலிதான், நீதியின் நிழல், சிவப்பு கிளி, செல்வாக்கு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1986ஆம் ஆண்டு மரகத வீணை, தர்மபத்தினி, மகாசக்தி மாரியம்மன், சோலை புஷ்பங்கள், முதல் வசந்தம், ரகசியம், மாட்டுக்கார மன்னாரு, அடுத்த வீடு, சோறு, சம்சாரம் அது மின்சாரம், ஊமை வெளிகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு நினைக்க தெரிந்த மனமே, கூட்டு பொருட்கள், நிலவை கையில் பிடித்தேன், சிகப்பு மலர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அதே ஆண்டு இனி ஒரு சுதந்திரம், உள்ளம் கவர்ந்த கல்வன், தங்கச்சி, நேரம் நல்லாருக்கு ஆகிய படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு செண்பகமே செண்பகமே, கணம் கோட்டார் அவர்களே, வச்சகுறி தப்பாது, இல்லம், இரத்த தானம், 2-2-5, சர்க்கரை பந்தல், தப்பு கணக்கு, பட்டிக்காட்டு தம்பி, பார்த்தால் பசிதீரும், பாலைவனத்தில் பட்டாம்பூச்சி, செந்தூரப்பூவே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு பாசமலை, கரகாட்டக்காரன், திருப்புமுனை, சகலகலா சம்பந்தி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1990ஆம் ஆண்டு தை மாசம் பூவாசம், சிலம்பு, பெண் வீட்டின் கண்கள், துர்கா, சாத்தான் சொல்லை தட்டாதே, புது பாடகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார்.
1991ஆம் ஆண்டு கிழக்கு கரை மாங்கல்யம் தந்து நானே மில் தொழிலாளி படத்தில் நடித்தார். 92ஆம் ஆண்டு புருஷன் எனக்கு அரசன், நானே வருவேன், பரதன், சின்னவர், கோட்டை வாசல், என்றும் அன்புடன், காசு தங்க காசு, காவிய தலைவன், வில்லு பாட்டுக்காரன், மறவன், மதுரை மீனாட்சி, மகாராசன், தங்கப்பாப்பா, பத்தினி பெண், ராஜாதி ராஜ, ராஜ குலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜ திரைப்படம், என் இதயராணி, இளைஞரணி போன்ற திரைப்படத்தில் நடித்தார். 1994ஆம் ஆண்டு ஜெய்ஹிந்த், ராஜா மகன், மைந்தன், புதுசா பூத்த ரோஜா, செந்தமிழ் செல்வன், சீவலப்பேரி பாண்டி, சீமான், சின்னமுத்து ஆகிய படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டு அன்பு மகன், முத்துக்காலை, பெரிய குடும்பம், புள்ளகுட்டிக்காரன், அந்தி மந்தாரை, பாஞ்சாலங்குறிச்சி, திரும்பிப்பார், பூவரசன், புதிய பராசக்தி, வாழ்க ஜனநாயகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1997ஆம் ஆண்டு அபிமன்யு, தாயின் மணிக்கொடி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, வீரநடை, பாண்டவர் பூமி, காசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் வீரநடை 2000ஆம் ஆண்டும், பாண்டவர் பூமி, காசி 2001ஆம் ஆண்டு வெளியானது. அதே ஆண்டு காற்றுக்கண்ண வேலி, குடிமகன், காமராசு, ஏழுமலை, தேவன், நம்ம வீட்டு கல்யாணம், நண்பா நண்பா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2003ஆம் ஆண்டு சேனா என்ற திரைப்படத்தில் மட்டும் நடித்தார். 2006ஆம் ஆண்டு டான்சேரா, பேரரசு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2007ஆம் ஆண்டு பெரியார் திரைப்படத்திலும், 2008ஆம் ஆண்டு தோட்டா திரைப்படத்திலும், 2010ஆம் ஆண்டு கோவா திரைப்படத்திலும், மாஞ்சாவேலு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு அங்குசம், 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மாநாடு, 2022ஆம் ஆண்டு செல்வி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதேபோன்று பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். அப்பா என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காகவும், வேப்பிள்ளைக்காரி என்ற தொலைக்காட்சி தொடர் சன் டிவியிலும், தெற்கத்தி பொண்ணு என்ற தொலைக்காட்சி தொடரில் கலைஞர் டிவியிலும், வசந்தம் என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவியிலும், பிரியமானவள் என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவியிலும் நடித்தார். சந்திரசேகர் அவர்கள் சில மலையாள நடிகர்களுக்கு டப்பிங் பேசியுள்ளார். சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தில் விஜயன் அவர்களுக்கும், குணா படத்தில் அஜய் ரத்னம், சிறைச்சாலை படத்தில் அன்னு கபூர், நரசிம்ம நாயக்கர் படத்தில் மம்முட்டி ஆகியோருக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். இவ்வாறு பல திறமைகள் பெற்ற சந்திரசேகர் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் மாபெரும் படங்கள் நடித்த சாதனையாளர்.